Taste the Daily. ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அபய் சண்முகம் சாலை இருக்கக்கூடிய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறையுடைய செயலாளர் கூடிய பரமசிவம் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா, அதே போன்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம்பிரா விஸ்வநாதன், KP முனுசாமி, இளைஞர் மற்றும் இளைஞர்கள் பாசறையுடைய மாநில செயலாளர் பரமசிவம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். குறிப்பாக இந்த கழகத்தினுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய இந்த ஆலோசனை கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாசறை மற்றும் இளைஞர் பாசறை நிர்வாகிக்கு வழங்கியிருக்கிறார். இந்த கழகம் இளைஞர்கள் பாசறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய நோக்கமே அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேவை செய்யும் உன்னத நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே இந்த திட்டம் இந்த மக்களுக்காக சேவையாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இது செயல்பட்டது என்பதை சுட்டிக்காட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது இளைஞர் மற்றும் இளம்பெண்களுடைய இந்த இளைஞர்களுக்கு ரத்தம் பாய்ச்சும் விதமாக இந்த பாசறை உருவாக்கப்பட்டது. 35 லட்சம் இளைஞர்களை கொண்ட இளம்பெண்களை கொண்ட ஒரு பாசறையாக மிகப்பெரிய அமைப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அமைப்பினை சேர்ந்தவர் திறம்பட பணியாற்றி அம்மாவினுடைய ஆட்சி அமைப்பதற்கு சிறப்பாக இவர்கள் விளங்கினார்கள். குறிப்பாக வேலூரிலே இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய மாநில செயலாளர் பரமசிவம் ஏற்பாட்டிலே வேலூர் மண்டல மாநாடு, அதாவது ஒரு மாநாடு போல் அதாவது ஒரு மண்டல மாநாடு போல் அல்லாமல் ஒரு மாநாடு போல நடைபெற்றது. அவ்வளவு பெரிய மாநாடாக நடத்துவதற்கு அழைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்தப்பட்டது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்களை சந்திக்க செல்ல வேண்டும் அதே போன்று ஒவ்வொருவரும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியோடு புகைப்படம் எடுத்தவர்கள். குறிப்பாக தான் எப்படி ஒரு கிளை செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக உயர்வு பெற்றிருக்கிறேன், அதே போல் எதிர்வரையில் இருக்கக்கூடிய நீங்கள் இதே இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த சாலையில் இருந்து குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தலைமை ஏற்றிருக்கிறார். நாளை மறுநாள் மதுரையிலே 4வது கட்ட எழுச்சி பயணத்தை மேற்கொள்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று எழுச்சிகளை ஆற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.